அனைவருக்கும் வணக்கம். இப்ப இந்த வீடியோ நம்ம என்னதுல பார்க்க போறோம். ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த லட்சியம் இருக்கும். அந்த லட்சியத்தை அவங்க அடையிறதுக்கு ரொம்ப போராடுவாங்க. அந்த லட்சியத்தை அவங்க அடைஞ்சிட்டாங்கன்னா தன்னுடைய பேரி பையனை அடைஞ்சிட்டேன் அப்படின்றத நினைச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படி என்னுடைய பிறவி பையனை அடைகிறதுக்கு நானும் நெடுங்காலம் தவம் இருக்கிறேன். அந்த பிறவி பையன் வருகிற 7/3/2025 அடைய போவதை நினைச்சு நான் இப்ப என் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். அப்படின்னா பிறவி பையன் அடைய பண்ணி கேட்கிறீங்களா? நான் ஒரு மிகப்பெரிய கோயிலுக்கு போக போறேன். அந்த கோயில்ல தெய்வத்தை தரிசிக்க போறேன். அந்த தெய்வம் அங்க மட்டும் இல்ல, உலகில் வாழக்கூடிய அனைவருடைய இதயங்களில் இதய கோயிலாக வீற்றிருக்கக்கூடிய, இதய தெய்வமாக வீற்றிருக்கக்கூடிய அந்த தெய்வத்தினுடைய ஆலயத்துக்கு சென்று அந்த தெய்வத்தை வழிபட போறேன். அப்படி நான் வழிபடக்கூடிய அந்த நாள் தான் நான் எனது வாழ்நாள் பிறவி பயனை அடைஞ்ச நாளா நான் நினைக்கிறேன். ஆக நான் போகக்கூடிய அந்த கோவில் என்ன, அந்த குடியிருந்த கோயிலிலே வீற்றிருக்கும் நம் இதய தெய்வம் என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவதுங்க, இந்துக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, தங்களுடைய வாழ்நாள்ல ஒரு முறையாவது காசி ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. முஸ்லிம் மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, தங்களுடைய வாழ்நாள்ல ஒரு முறையாவது மக்கா மதீனாவுக்கு போயிட்டு வரணும்னு நினைப்பாங்க. அதே கிறிஸ்துவ மக்கள் நினைப்பாங்கன்னா, தங்களுடைய வாழ்நாள்ல ஒரு நாள் நம்ம ஜெருசலத்துக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு நினைப்பாங்க. அப்படி இவங்க எல்லாம் இப்படி நினைக்கிறாங்க. அதே போல புரட்சி தலைவர் பொன்மனை செம்மல் எம்ஜிஆர் அவர்களுடைய ரசிகர்கள், தொண்டர்கள், அவருடைய பக்தர்கள் இளைஞர்கள் நினைப்பாங்க, தங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது புரட்சி தலைவர் வாழ்ந்த நம் இதயங்களில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த புரட்சி தலைவர் வாழ்ந்த ராமாவரம் தோட்டத்துக்கு நாம போய் அந்த தெய்வம் உலாவிய அந்த தெய்வம் போய் வந்து நடந்த அந்த புண்ணிய இடத்துல, அந்த ஆலயத்துல, அந்த திருக்கோவில்ல நம்ம சாஷ்டாங்கமா விழுந்து அந்த பொன்னான அந்த, அதாவது அது என்ன சொல்றது, அது மண்ணல்ல, அது பொண்ணுங்கிற மாதிரி புரட்சி தலைவர் பாதம்பட்ட அந்த பொன்னான பூமியில நம்ம விழுந்து வணங்கி அந்த இதய தெய்வத்தை நம்ம தரிசித்துட்டு வரணும்னு தான் அத்தனை கோடான கோடி ரசிகர்கள் நினைப்பாங்க. அந்த கோடான கோடி ரசிகர்களில், அந்த கோடான கோடி தொண்டர்களில், அந்த கோடான கோடி பக்தர்களில் ஒருவனாதான் உங்கள் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவியின் ஏஎஸ் ரவிச்சந்திரனாக நானும் இருக்கிறேன். அதாவதுங்க, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, புரட்சி தலைவரோடு வாழ்ந்த ராமாவரம் தோட்டத்துக்கு போய் நம்ம தலைவர் வாழ்ந்த அந்த இடத்த பார்க்கணும். அங்க அந்த தங்க தலைவன் வாழ்ந்த அந்த இடத்த நம்ம தரிசிக்கணும்னு நினைப்பேன். சென்னைக்கு பலமுறை போயிருந்தாலும் அங்க போகக்கூடிய அளவுக்கு நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. ஆனா என்னைக்காவது நம்ம வாழ்நாள் ஒரு முறையாவது அங்க போயிட்டு வந்துடணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருந்தது. அதே போல எனக்கு சின்ன வயசுல, அதாவது குட்டி பையனா இருக்கும் பொழுது, அதே புரட்சி தலைவருடைய ராமாவரம் தோட்டத்துக்கு நாங்க நாமக்கல்ல இருந்து அப்பா வந்து டூர் சேர்த்துவாரு. அப்போ அந்த டூர்ல ஒரு பஸ், அந்த பஸ்ல 50 பயணிகள் நிறைஞ்ச டூர் போறோம். திருப்பதி, திருத்தணி, சென்னை இந்த மாதிரி. அப்போ போகும் பொழுது புரட்சி தலைவருடைய எம்ஜிஆர் வாழ்ந்த
அந்த ராமாவரம் தோட்டத்துக்கு வண்டி விடுது, நேராக போகிறாங்க. போன உடனே சாயந்தரம் ஈவினிங் ஒரு 4-5 மணி இருக்கும். மழை அப்படியே லேசாக தூழுது. போய் நின்று பார்க்குறோம். ஆனால் கேட்டில் அவர் என்ன சொல்லிடுறாரு, தலைவர் ஊரில் எல்லாம் ஷூட்டிங் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் அதில் வந்து மொத்தம் 50-60 பேர் இருப்பாங்க. அதில் பெண்கள் அதிகமாகவே இருந்தாங்க. அவங்க என்ன தெரியுங்க சொல்கிறாங்க, இன்னும் திருப்பதி கூட போகணும், இன்னும் பல ஊர்களுக்கு போகணும். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரே முடிவா என்னதான் இருந்தாலும் சரி தலைவரை பார்த்துட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒரு முடிவோட இந்த தலைவரை வரட்டும், எப்போ வந்தாலும் சரி நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம்னு அப்படியே மழை அப்படி லைட்டாக தூடிக்கிட்டு மழையில எல்லாம் இறங்கி நிற்கிறாங்க. அந்த கண்ணாடி, அதாவது ஃப்ரண்ட் பஸ்ஸோட ஃப்ரண்ட் கண்ணாடி ரைட் சைடு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது டிரைவர் சைடு சைடு லெஃப்ட் சைடில் மாட்டுக்காரங்க ஸ்டில்லு புருஷத்தில் நடிச்சு படம் இப்போ அந்த படத்தோட ஸ்டைலில் வந்து ஒட்டியிருந்தாங்க. இப்படி வந்து என்னடா அவர் நினைக்கிற செக்யூரிட்டி நினைக்கிறாரு, இப்படி நாமக்கல்லேருந்து வந்திருக்கிறாங்க பெண்கள் குழந்தைங்க ஜென்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, என்ன சொன்னாலும் இவங்க புருஷத்தை பார்த்துட்டு தான் போகணும்னு நினைக்கிறாங்கன்ட்டு. ஆனால் தலைவர் வீட்டில் தான் இருக்கிறாரு. இவர் போய் சொல்லியிருக்காரு தலைவர்கிட்ட, ஆனால் இந்த மாதிரி நாமக்கல் இந்த மாதிரி வந்திருக்கிறாங்க, அவங்கள பார்த்துட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இருக்காங்க. குறிப்பாக இல்லையா பெண்கள் இருக்காங்க குழந்தைங்களோட, ரொம்ப அங்கே பஸ்ஸில் கூட உட்காந்துறாங்க, இறங்கி கேட்டுட்டு நிற்கிறாங்கன்னு சொல்லவும் தலைவர் எப்படி பார்க்குறாரு. உடனே சார் அப்படியா பார்சல் அப்படின்னு வர்றாரு. போய் சும்மா அப்படியே தங்கத்தலை அப்படி சும்மா தக தக தகன்னு மின்னிக்கிட்டு வர்றாரு. அவரை பார்த்த உடனே அந்த கூட்டம் எல்லாம் அவரை சூழ்ந்துக்குது. எல்லாம் சூழ்ந்து தலைவா வாழ்க, புரட்சித்தலை வாழ்க, பொன்மன சம்பளம் மக்கள் தலை வாழ்க, எல்லாம் சந்தோஷம். தலைவரை ஒரு அப்படி அப்படி பிடிக்கிறாங்க, இப்படி பிடிக்கிறாங்க, தொட்டு பார்க்குறாங்க. தலைவர் அப்படியே குழந்தைங்களை வாங்கல கொஞ்சிறாரு, பிடிக்கிறாரு, எல்லாத்துட்டையும் அன்பாக பேசுறேன்னு சொல்றாரு. முன்னாடி தகவல் இது பண்ணியிருந்தா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பேன், இந்த டைம் கிடைக்கலன்னு கேட்டுட்டு என்ன பண்றாரு, அப்போ கூட மீதி இருக்க சத்யா ஸ்டுடியோ அந்த சட்டசபையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வாங்கிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே சாப்பிட வச்சு தான் எல்லாத்தையும் அனுப்புறாரு. அப்போ நான் சின்ன குட்டி பையன், சும்மா ஒரு 2 வயசு ஒரு இப்படி தான் இருக்கு வயசு பழைய சின்ன குழந்தை சின்ன பையன். அப்போ வந்து தலைவர்கிட்ட என்னை கொடுத்து அப்போ எங்கள் அப்பா அம்மா கொடுக்குறாங்க, கொடுத்து பையனுக்கு பேர் வைங்க அப்படிங்கிறாங்க. உடனே தலைவர் பார்க்குறாரு, என்ன அந்த குட்டி பையனுக்கு நீங்கள் பேரே வைக்கலையா, எப்படியா நீங்கள் கூப்பிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு தமாசா ஜாலியாக கேட்குறாரு. உடனே அப்பா அப்பா சொல்கிறாங்க, இல்லைங்க நான் இப்போ டூர் செஞ்சுருந்தோம், எங்களோட டூரினுடைய எய்மு எப்படியும் எம்ஜிஆர் வீட்டுக்கு போய் அவர் பார்த்து அவர் வாயால் பேர் வைக்கிறதாங்க, நாங்கள் பேர் வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி அவங்க என்னதான் கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க நாங்கள் சும்மா இதே கூப்பிடுங்கிறது ரவி ரவின்னு கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஓ இப்போ ரவி ரவின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க, அப்போ அப்படியே இருக்கலாமே அப்படின்னு. சரி ரைட்டு அப்படின்னு தூக்கி, இருந்தாலும் நீங்கள் என்ன பேர் வைக்கிறீங்களோ அதான் நீங்கள் நாங்கள் ஃபாலோ பண்ணி கூப்பிடுவோங்க, நீங்கள் பேர் வச்சாங்கன்னு சொன்னோன்னே அவர் தூக்கி அப்படியே கையில் வாங்கி ஒரு முத்தம் கொடுக்குறாரு எனக்கு. கொடுத்துட்டு ரவிச்சந்திரன், ரவிங்கிறத சேர்த்து ரவிச்சந்திரன் பேர் வச்சு, அதாவது எனக்கு ஸ்வீட்டு பரிசு பொருள்லாம் எதாவது கொடுத்துருக்காரு. எல்லாம் கொடுத்துட்டு சந்தோஷமாக எல்லாத்தையும் சாப்பிட வச்சு அனுப்பிச்சிருக்காரு. அப்போ தலைவர் வாயால ரவிச்சந்திரன் பேர் வாங்கி அப்போ போனது சின்ன குட்டி பையனாக போனது. அதன் பிறகு இப்போ எனக்கு அங்கே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்திருக்குது. அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. அதாவது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நாமக்கல் எம்ஜிஆர் என்னை பார்க்குறாரு. பார்த்துட்டு, நான் ரவிச்சந்திரன் என்ன பண்ணுது எம்ஜிஆர் ஏசாட்டி நல்லா போகுதா, போகுது சார். சரி இப்போ வர 7ஆம் தேதி புரட்சித்தலைவர் வீட்டில் வந்து ராமவரம் தோட்டத்தில் ஒரு ஃபங்க்ஷனு, தலைவருடைய 108வது பிறந்தநாள் விழா ஃபங்க்ஷன் நடக்குது. கர்நாடகா எம்ஜிஆர் அரசன் நடத்துகிறாரு. அதில் வந்து சீஃப் கெஸ்ட்டாக அண்ணன் சைதியார் வராங்க, எம்ஜிஆர் லதாமா வர்றாங்க, நானும் போகிறேன், உனக்கு ஏதாவது வாங்கி டைம் இருந்தால் வாங்க அப்படிங்கிற சும்மா ஒரு இதாக கேட்குறாரு. ஒரு கம்பல் பண்ணி வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஒரு இதாக கேட்குறாரு. சரிங்க சார் நான் வரேன் சார், முடிஞ்சா வரேன் சார் சொல்லிட்டு வந்துட்டோம். அதன் பிறகு நிறைய பேர் வந்து இன்னொன்று பாருங்க, அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏசாட்டி நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது நிறைய ரசிகர்கள் அதாவது தமிழ்நாட்டிலும் சரி, அமெரிக்கா, நம்ம சிங்கப்பூர், சிலோன், மலேசியாவில் எல்லாமே ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி எனக்கு வந்து வாழ்த்து சொல்கிறாங்க. நல்லா பேசுகிறீங்க, பரவாயில்ல, புரட்சி புகழ் பாடிக்கிட்டு இருக்கிறீங்க, இல்லை அடுத்த கட்டத்துக்கு தலைவர் கொண்டு போகிறதுக்கு உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துங்கள், நீங்கள் இதே இப்படியே விட்டுறாதீங்க, நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பண்ணுங்கள் பேசி நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுவாங்க. அதுதான் எனக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அப்படி பார்க்கும்போது
சென்னை ஆவலிருந்து ஒரு சரஸ்வதிங்க ஒருத்தர் சொன்னாங்க, இந்த மாதிரி உங்கள் வீடியோலாம் பார்க்குறேங்க, தலைவரை பற்றி நல்லா பேசுறீங்க, சந்தோஷங்க அப்படிங்கும்போது அவங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் எந்த ஊர்மா நாமக்கல்மான்னு. சரி நீங்கள் சென்னை ஏதாவது வருவீங்களா, அந்த ஃபங்க்ஷன் தலைவர் ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு அவங்க கேட்டாங்க. இல்லைங்க அப்படி 7ஆம் தேதி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படி நாமக்கல் தான் சொன்னார். ஆனால் அதுக்கு வருவனா மாட்டான்னு தெரியல. ஏன்னா நமக்கு எந்த ஒரு அழைப்புன்றது என்ன, தலைவர் ஃபங்க்ஷன் எங்கே நடந்தால் ஒரு ரசிகனாக போயிடணும், அது வேறு விஷயம். இருந்தாலும் ஏதாவது அலையாத வீட்டுக்கு எப்படி விருந்தாளியை போடணுமா அவங்ககிட்ட சொன்னேன். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பேர் வந்து அதாவது இந்த புரட்சி தலைவனுடைய மற்ற இடத்துல தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் நடக்குது. இது பர்டிகுலர் புரட்சி தலைவர் ராமநாதபுரம் தோட்டத்தில் நடக்கிறதுனால எனக்குள்ள மனசில் ஒரு ஆசை, தலைவர் வீட்டில் வந்து இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அதில் நம்ம கலந்துக்கிட்ட எவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்படின்ட்டு அப்போ நான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறேன், நம்ம தலைவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்பவே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, என்னை பார்க்குறவங்க, அதாவது என்னுடைய நலம் விரும்பிகள், அவங்கள தப்பாக சொல்ல, நான் என் மேலே அக்கா உள்ளவங்க என்ன தெரியும் சொல்லுவாங்க, என்ன ரவி ரொம்ப நாளாக நீ எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர் டிவியில் பேசிக்கிட்டு இருக்கிற, என்ன அது ஏதாவது வருமானம் ஏதாவது வருதா இல்லையா, இப்படியே நீ பேசிக்கிட்டு இருக்கிறிய, நீ பிஏ படிச்சிருக்கிற, அது இல்லாமல் டிகோ வேறு பண்ணியிருக்கிற, ஏதாவது ஒரு ஜாப்புக்கு போயிருக்கலாம், அல்லது நீ ஒரு ஆர்டிஸ்ட்டு, அதாவது அதன் மூலிமா வருமானத்தை நீ தேடிக்கலாம், இல்லை ஃப்ளெக்ஸ் தொழில் நல்லா உனக்கு தெரியும், அது டிஜிட்டல் ஃப்ளெக்ஸு, அது என்பி டிஜிட்டல் ப்ளஸ் கூட எல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதில் மூலியம் கூட நீ சேர்ந்து எல்லாம் நீ பண்ணலாம்ல, இதில் உங்களுக்கு என்ன ஒரு வருமானம் வரப்போகுது அப்படிங்கலாம் சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன மனசில் நினைப்பேன், என்னுடைய ஆசை என்ன தெரியுங்களா, என்னமோ உடம்பு சதை ரத்தம் அத்தனை நாடி நரம்பு அத்தனையும் ஓடுற மாதிரி புரட்சி தலைவரை பற்றின நினைவுகள் என் ரத்தத்தில் ஊறி இருக்குது. அதனால இதில் பணம் வருது வரல, இதில் சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கல அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க. இந்த மாதிரி அதாவது ஒரு கேமராவோ அட்லீஸ்ட் ஒரு செல்லோ கையில் இருந்தாலும் கூட அது அந்த லெவலுக்கு நான் போனால் கூட ஏதாவது ஒரு செல்லில் எடுக்கிற அளவுக்கு என்கிட்ட ஒரு வசதி இருக்கக்கூடிய ஒரு டைம் வரைக்குமே புரட்சி தலைவர் பற்றி நான் புகழ் பாடிக்கிட்டே தான் இருப்பேன். இது சொல்கிறாங்கல்ல, புரட்சி தலைவர் சொல்லுவார் இந்த படத்தில் எங்கள் தங்கத்தில், நான் சாகும் பொழுதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் உடலும் தமிழ் மறந்து வேக வேண்டுங்கிற மாதிரி என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் புரட்சி தலைவருடைய புகழ் பாடிக்கிட்டே தான் இருப்பேன். இப்போ 500 வீடியோ 600 வீடியோ எடுத்திருக்கிறோம், வருமானம் இல்லை, நீங்கள் சொல்கிறது எனக்கு தெரியுது. இன்னும் கோடான கோடி வீடியோக்கள் பர்சனல் பேசினாலும் அதில் எனக்கு வருமானம் வருது வரலங்கிறத பற்றி நான் நினைக்கவே மாட்டேன். தலைவருடைய புகழ் பாடிக்கிட்டே இருப்பேன். எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் புரட்சி தலைவர் எல்லாத்துக்கும் அள்ளி அள்ளி கொடுத்த அந்த தங்க தலைவன் என்னை பார்க்காமலே விட்டுருவாரு, ஏதாவது என்னை மறந்துடுவாரா, அப்படியே செய்யனாலும் எனக்கு பரவாயில்ல, எந்த பிரதிபலன் கிடைக்கல. ஒரு ரசிகர்கள் போன் போட்டு சூப்பரா எம்ஜிஆர் பத்தி நீங்க பேசுனீங்க, நீங்க சொன்ன இந்த தகவல் நல்லா இருக்குது, இன்னொன்னு நான் ஏற்கனவே கேட்ட தகவல் தான் இருந்தாலும் நீங்க சொல்ற மெத்தடு எனக்கு பிடிச்சிருக்குது, நல்லா பேசுறீங்க, விடாதீங்க, தலைவரை பத்தி பேசுற இந்த புகழ் பாடுறது நீங்க பேசிக்கிட்டே இருங்க அப்படின்னு அதை சொல்றாங்க பாத்தீங்களா. இதுதான் எனக்கு அந்த ஒரு வைப்ரேஷன், ஒரு என்னை ஊக்குவிக்கிற ஒரு சக்தியா நினைக்கிறேன். அதுதான் அதாவது சொல்ற மாதிரி ஒரு ஒரு கலைஞனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கைத்தட்டலும் அந்த ஒரு பாராட்டுதல் தான் உனக்கு வருமானம் டானிக் எல்லாமேங்கிற மாதிரி என் தலைவனை பத்தி எம்ஜிஆர் நான் சொல்லும் போது எனக்குள்ள பிறக்குது பாருங்க ஒரு சக்தி, அப்படியே அந்த சக்தி எனக்கு போதுங்க. அந்த சக்தி என் உடம்புல இருக்க உடனே தலைவரத்தை பத்தி பேசிக்கிட்டே இருப்பேங்க. பணம் வருது வரல, எது வருமானம் இருக்குது இல்லைன்னு நினைக்கவே மாட்டேன். எல்லாம் சொல்லுவாங்க என்னென்னமோ வீடியோ கூட சம்பாதிக்கிறாங்க, உனக்கு என்ன வராட்டி போகுது போங்க, என் தலைவர் இருக்கிறாருங்க, என்னைய ஏதாவது ஒரு ரூபத்துல சொன்ன மாதிரி ஒரு புரட்சி தலைவர் ரசிகன் எங்க இவன் அந்த எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர் ரவிச்சந்திரன் ஒரு பையன் பேசிக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு ஏதாவது ஒரு சோறு போட மாட்டாங்க, அப்படி பேசிட்டு தண்ணி குடிச்சு கூட என் தலைவனை பத்தி நான் பேசுறேங்க, இதுதான் என்னுடைய கொள்கை அப்படின்ற மாதிரி நான் நினைச்சுக்குவேன். இதை சொல்றது இல்லை, இருந்தாலும் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு உங்கள்கிட்ட பேசுறேன் அப்படிங்களா. இது எதுக்கு இது கூட சொல்றேன்னா புரட்சி தலைவர் இருக்கிறாருங்கிறத இவன் பின்னாடி சொல்ல போறேன்.
அதுக்காக தான் இந்த இது நாங்கள் சொல்றேன். இப்போ நான் என்ன நினைச்சேன்னா, சரி புரட்சி தலைவருடைய 108வது பிறந்த நாள் சென்னை ராமநாதபுரம் தோட்டத்தில் அவர் இல்லத்தில் நடக்குது. அங்க புரட்சி தலைவர் ராமநாதபுரம் தோட்டத்தில் பயிலக்கூடிய அந்த புரட்சி தலைவருடைய குழந்தைகள் பிள்ளைகள் அனைவருக்கும் இலவச சீருடை மற்றும் உணவை தனது சொந்த செலவுலயே ஒருத்தர் வழங்குறாரு. அவர் யார் தெரியுங்களா? கர்நாடகா எம்ஜிஆர் லாரன்ஸுங்கிறவர். அவர் இப்போ 40 ஆண்டு காலமா அந்த மாதிரி செஞ்சுட்டு வர்றாரு. பார்த்தேன் நானும். அவர் திண்டுக்கல்ல ஒரு முறை சந்திச்சு அந்த தான். அதுக்கு பிறகு அவருக்கு எந்த ஒரு பரிச்சயமும் இல்லை. இப்படி இருக்கும்போது அவர் நடத்துறாரு. இதுல யார் மிகப்பெரிய விஐபி கலந்துக்கிறாங்க. மனிதநேய அறக்கட்டளையின் தலைவர், உலக எம்ஜிஆர் பேரவையின் தலைவர், முன்னாள் மேயர் அண்ணன் திரு சைதை துரைசாமி அவர்கள் இந்த விழாவில் கலந்துக்கிறாங்க. புரட்சி தலைவருடன் பல படங்களில் நடித்து இன்று வரை புரட்சி தலைவரின் புகழ் பாடக்கூடிய எம்ஜிஆர் லதா அவர்கள் இந்த விழாவில் கலந்துக்கிறாங்க. புரட்சி தலைவரின் மறு உருவமாக திகழக்கூடிய நாமக்கல் எம்ஜிஆர் இந்த விழாவில் கலந்துக்கிறாங்க. அது மட்டுமில்லாமல் மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து புரட்சி தலைவருடைய புகழை பாடிக்கொண்டிருக்கின்ற முக்கியமான பல விஐபிகள் இந்த விழாக்களை கலந்துக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் புரட்சி தலைவருடைய ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளும் இந்த விழாக்களை கலந்துக்கிறாங்க. இப்படி எல்லாம் கலந்துக்கிற இந்த விழாவில் புரட்சி தலைவரின் ரசிகனான நாமும் இந்த விழாவில் கலந்துகிட்டா அந்த விழாவை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாவது நமக்கு கிடைக்காதா அப்படிங்கிற எண்ணம் என் மனசுல இருந்தது. ஆனா நம் அன்னைக்கு ஒரு 10 நாளைக்கு முறை, அன்னைக்கு 10 நாளைக்கு முன்னாடி நாமக்கல் எம்ஜிஆரை பார்த்து ஏதோ அப்படியே ஒரு பேச்சுக்காக, ஏறவே விழாவில் கலந்துக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு. அதன் பிறகு அவருக்கு நான் எதுவும் பேசல. அப்ப புரட்சி தலைவருடைய ராமாவரம் இல்லத்துல போய் அங்க இந்த நிகழ்வுல புரட்சி தலைவர் வாழ்ந்த அந்த வீடு, அங்க நடக்கக்கூடிய அந்த படிக்கூடிய அந்த குழந்தைகள், அந்த ஃபங்க்ஷனு, இது எல்லாத்தையும் ஒரு வீடியோ ஷூட் பண்ணி அதை எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர் டிவியில காமிச்சா இதை விட நமக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம். எல்லாம் நினைக்கல. இப்ப நம்மளை கேலி பண்ண, அதாவது இப்ப நம்மளை பேசுறவங்க சொல்லுவாங்கல்ல, என்ன ரவிச்சந்திரன் காட்டுல எடுத்தீங்க, மேட்ல எடுத்தீங்க, வீட்டுல எடுத்தீங்க, கடைசியில புரட்சி தலைவர் ராமாவரம் இல்லத்துல போய் வீடியோ எடுக்கிற அளவுக்கு டெவலப் ஆயிட்டீங்களா, பரவாயில்ல சபாஸ் அப்படின்னு நம்மள சந்தோஷப்படுத்துவாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. இருந்தாலும் யாரு நம்மள அங்க இன்வைட், யாரு நம்மளை அங்க வர சொல்லி நம்ம போய் வீடியோ எடுக்கிறது, அந்த விழாவில் கலந்துக்கிறது, நாமக்கல் எம்ஜிஆர் ஏதோ ஒரு ஒப்புக்கு சப்பானா அப்படி சொல்லிட்டாரு, என்னடா பண்ணலாங்கிற மாதிரி நான் என்ன ஒரு முடிவு எடுத்தேன்னா, நைட்டு ஒரு 10-11 மணி இருக்கும். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய படத்தை நான் முன்ன சொன்னாங்க பாத்தீங்களா, இன்னைக்கு இல்லைனாலும் என்றாவது ஒரு நாள் புரட்சி தலைவர் நம்மளை பார்ப்பாரு, புரட்சி தலைவர் நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஏன்னா அவர் கடவுள், நம்ம பக்தன். இந்த பக்தனுடைய கோரிக்கையை இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பா அந்த தெய்வம் நிறைவேற்றும் அப்படின்னு நான் சொன்ன பார்த்தீங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 10-11 மணிக்கு புரட்சி தலைவர் படத்துக்கு முன்னாடி நான் அப்படியே நான் கையெடுத்து கும்பிட்டு வேண்டிக்கிறேன், தலைவா நீங்க வாழ்ந்த அந்த ராமாவரம் தோட்டத்துக்கு எனக்கு விவரம் தெரியாம ஒரு குட்டி குழந்தையா இருக்கும்போது வந்தேன். இப்ப எனக்கு நல்ல விவரம் தெரிஞ்சிருக்குது. ஆனா உங்களை பார்க்க முடியும்னாலும் இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய மனக்கண்ணில் நீங்க உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா நீங்க வாழ்ந்த அந்த திருக்கோயிலை, அந்த ராமாவரம் தோட்டத்தை இல்லத்தை நாங்க பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு கொடுப்பனைய நீங்க தரணும் அப்படின்னு சொல்லி இதை யாராவது ஒருத்தர் அப்பா அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது நீங்க வந்துரு அப்படின்னு இதுக்கு மேல சும்மா ஒரு என்னமோ சொல்லுவாங்களே, சரி ஒரு வந்தா வராது வராட்டி போய் ஒரு ஒப்புக்காக ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சொன்னா கூட நான் வந்துடுறேன், ஆனா எனக்கு சொல்லணும். அப்படி சொன்னா அந்த சொல்லக்கூடிய நபர் யாரா இருந்தாலும் அதை நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சொன்னாரு, நீ ரவிச்சந்திரன் நீ வீட்டுக்கு வா, இந்த விழாவில் கலந்துக்கன்னு நீங்க சொன்னதான் நான் எடுத்துக்கணும் தாய்வா அப்படின்னு நினைச்சு நான் படுத்துட்டேன். அப்புறம் டைம் ஓடிக்கிட்டே 2-3 நாள் ஆயிடுச்சு.
நான் நினைக்கிறேன் பத்தியா தலைவரும் கூட நம்மளை கண்டுக்கல அப்படின்ற மாதிரி நினைச்சு நான் படுத்திருக்கிறேன். இப்போ இன்னைக்கு தேதி 5, அதாவது ஒரு 4ஆம் தேதி அன்னைக்கு நான் ஒரு மேரேஜ் போய் நான் என்னோட ஃப்ரெண்டுங்க வந்துகிட்டு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு ஃபோனை எடுத்து பார்க்குறேன். அதில் எம்ஜிஆர் அப்படின்னு என்ன வருது. அப்போ பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேன், எம்ஜிஆர்னா நாமக்கல் எம்ஜிஆர். நான் எம்ஜிஆர் தான் பதிவு பண்ணியிருந்தேன் என் செல்லுல. அவர் வந்து பேசினாரு, என்ன ரவி, அவர் பார்த்தேன், என்ன ரவிச்சந்திரன் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னாரு. சார் இந்த மாதிரி நான் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் சார். ஒன்றும் இல்லை, 7ஆம் தேதி ராமானந்தோடத்தில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் கண்டிப்பாக அவசியம் வரணும், நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், வேணா வாங்க என் கார்லேயே கூட போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. எனக்கா அப்படியே ஒரு பக்கம் அவ்வளோ சந்தோஷப்பட்டு, ஏதாவது பத்தியா நம்ம அன்னைக்கு தலைவர்கிட்ட வேண்டாம், இதை நீங்கள் நம்புறீங்களோங்க, சத்தியமாக சொல்கிறேன், உண்மைக்கு ஒன்று. ஏன்னா ஏதாவது ஒரு மனிதன் சத்தியங்கிறது தெரியுங்களா, இன்னைக்கு நான் பண்ற இந்த ஒரு உங்கூட நான் சொல்ற ஒரு விஷயம், நான் உண்மை சொன்னா நான் நல்லா வளர்ந்து நல்லா பெரிய ஆளா கூட நான் மாறலாம், பொய் சொன்னா அந்த மாதிரி வளர முடியாது. சத்தியமா சொல்றேங்க, நான் தலைவரோட மனசார நான் நினைச்சேன், தலைவா யாராவது ஒருத்தர் மூலியமா நீங்க எனக்கு அங்க ராமானந்தம் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு எனக்கு வரதுக்கு எனக்கு ஒரு அழைப்பு சொன்னா போதுங்க, நான் வந்துடுவேன் அப்படின்னு. ஆனா எம்ஜிஆர்ங்கிற அந்த செல்போன்ல எடுத்து வருது, எம்ஜிஆரா வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமக்கல் எம்ஜிஆர் எங்கட சொல்றாரு, ரவிச்சந்திரன் நீங்க 7ஆம் தேதி நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு வாங்க, நம்ம போயிட்டு வந்துடலாம். ஏன்னா உங்க இது வந்தா, ஏன்னா அவர் சொன்ன ஒரு வார்த்தை பாருங்க, அதை விட அதான் ஒரு அருமையான வார்த்தை, ஒரு பெரிய மனுஷங்கிறதுக்கு அதான் ஒரு அடையாளம். ரவிச்சந்திரன் நான் இப்போ என்ன சொல்றேன்னா, இப்போ நம்ம கார்ல போறதா இருந்தா கூட எப்படியும் கேமரா அது இதெல்லாம் இது பண்ணி ஒரு 10-20 ரூபா வந்துடும். அதனால இப்போ உங்களையும் நான் கஷ்டப்படுத்த விரும்பலப்பா, நீங்களும் என்ன பண்ணுவீங்க, அதனால இது யாங்கிட்டையும் முன்ன மாதிரி கொஞ்சம் நல்லா இதாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதனால உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட்டு கொண்டு வாங்க, நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சார் நான் எப்படியோ கடன் வாங்கிட்டாவது வந்துடுறேன் சார், என்னை அங்கே கூட்டிகிட்டு போயிருங்க, நான் தலைவர் வாழ்ந்த வீட்டை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேர்லேயே வந்து போய் அவரை பார்த்து, சார் நான் வந்துடுறேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லி, அப்போ கூட சொல்கிறார், ரவி உங்ககிட்ட நான் காசு வாங்கி தான் உன்னை கூட்டி போகணுன்னு இல்லை, ஏன்னா உன்னுடைய நிலைமை எனக்கு தெரியும், இந்த அளவுக்கு நீ தலைவர், நான் தலைவராக உருவத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் நீ தலைவரை பற்றி கிட்டத்தட்ட 500-600 வீடியோக்கு மேலே நீ போட்டுட்ட, எல்லாமே என்னைக்கிட்ட என்கிட்ட என்னை பற்றி கேட்குறவங்க தவறாமல் உன்னை பற்றியும் கேட்பாங்க, பரவாயில்ல எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர் டிவியில் அந்த தம்பி நல்லா எம்ஜிஆர் பற்றி பேசிட்டு வரான்னு கேட்பாங்க, ஆக எம்ஜிஆருக்காக ஒரு புகழ் பரப்புறவங்க நம்ம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணிக்கணும் அப்படின்னு கடைசியில் வந்து சொல்லிட்டாரு. உன் நிலைமை தெரியும், நீ காசு தர வேண்டாம், நீ வந்து அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணு, நான் உனக்கு கூட இருந்து எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர் டிவி யூடியூப் சேனல் நல்ல ஒரு டெவலப் ஆகிறதுக்கு நான் என்னால் அத்தனையும் மாதம் 2 வீடியோ உனக்கு தர்றேன் இந்த எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர் டிவிக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ 7ஆம் தேதி ராமானந்தத்தில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு உன்னை நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாருங்க. ஆக இதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் 7ஆம் தேதி புரட்சித் தலைவர் வாழ்ந்த அந்த திருக்கோயிலுக்கு, அந்த புண்ணிய பூமிக்கு, அந்த இதய தெய்வம் குடியிருந்த அந்த குடியிருந்த கோயிலுக்கு, அந்த குடியிருந்த கோயிலை வீட்டிற்கும் புரட்சித் தலைவர் நமது இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தரிசிக்கிறதுக்காக 7ஆம் தேதி புரட்சித் தலைவருடைய 108வது பிறந்தநாள் விழாவிலே அங்கு பயிலக்கூடிய, அந்த பள்ளியில் பயிலக்கூடிய குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு இலவச சீருடை மற்றும் சாப்பாடு வழங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் 2லேருந்து 9 வரைக்கும், அதாவது சிங்கப்பூர், மலேசியா, எம்ஜிஆர் நிறைய பேர் கெட்ட போட்டு வராங்க, அவங்களாம் டான்ஸு ஆடல் பாடல் நிகழ்ச்சியாக இருக்குன்னு சொன்னாங்க. அதையும் பார்த்துட்டு அங்கே போயிட்டு வீடியோ எடுத்து எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர் டிவிக்கு வழங்குவேன் அப்படிங்கிறத இதன் மூலியம் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தான் சொந்த செலவு நடத்தக்கூடிய கர்நாடக எம்ஜிஆர் லாரன்ஸ் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இனி நம்ம அடுத்து சந்திக்கிறதுக்கு 7ஆம் தேதி புரட்சி தலைவருடைய
ராமாவரம் இல்லத்துக்கு போய் அங்க நடக்கக்கூடிய அந்த புரட்சி தலைவரின் 108வது பிறந்தநாள் விழாவை படமாக்கி உங்களுக்கு எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவியில வழங்கியிருக்கிறோம். புரட்சி தலைவரோட ஆசையோட நாமக்கல் எம்ஜிஆர் அவர்கள் சென்னை ராமாவரம் தோட்டத்தில் நடக்கக்கூடிய புரட்சி தலைவருடைய 108வது பிறந்த நாளைக்கு வரத்துக்கு எனக்கு அழைப்பு கொடுத்துட்டாரு. சரி, இப்போ என் மனசுல ரொம்ப சந்தோஷம். எப்படியோ புரட்சி தலைவர்கிட்ட நம்ம வேண்டணும், அதே மாதிரி நாமக்கல் எம்ஜிஆர் மூலியமா நமக்கு அழைப்பு கொடுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் மனசுல. இது என்ன பண்ணிட்டேன், எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி சென்னை போகணும், தலைவர் வீட்டுல நடக்கூடிய ஃபங்க்ஷனை கலந்துக்கலான்ட்டு. அவங்க கேட்டு என்ன சொன்னாங்க, ஐயோ இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே, தலைவர் வீட்டில் நமக்கு போகிறது கொடுத்து வச்சிருக்கணும், உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது, பயன்படுத்தியது நல்லது. ஆனால் இப்போ நீங்கள் இருக்கிற ஒரு நிலைமையில் ஒரு 10 ரூபாய்க்கு மேலே இதுக்கு செலவாகும், அப்படி செலவு பண்ணி இப்படி போகிறது ஒரு தேவையா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. இருந்தாலும் நான் வந்து அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போ வீட்டில் கேட்கணுமில்ல பர்மிஷன், வீட்டில் எங்கள் மிஸ்ஸஸ் எங்கள் ஃபேமிலி இருக்க மாட்டேன் கேட்டேன். இப்படி கேட்ட உடனே எங்கள் பொண்ணு என்ன சொன்னாங்க, அப்பா நீங்கள் போயிட்டு வாங்க, எம்ஜிஆர் மேலே நீங்கள் உயிரியே வச்சுருக்கிறீங்க, அவருடைய 108வது பிறந்தநாள் ஃபங்க்ஷனில் அது அவர் வீட்டுக்கு போகிறது உண்மையாலுமே இது அவரே வந்து உங்களை வீட்டுக்கு போய் நல்லபடியாக அதை ஒரு தரிசனம் பண்ணிட்டு வர்றதுக்கு, அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்கு தலைவரே உங்களுக்கு வந்து ஒரு அழைப்பு கொடுத்த மாதிரி நினச்சிங்கப்பா அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்பா, என் ஃபேமிலி மிஸ்ஸஸ் குடும்பத்தில் அத்தனை பேர் பண்ணுமா எல்லாமே சொல்லிட்டாங்க, எல்லாம் சொல்லிட்டாங்க, சந்தோஷம். இப்போ அடுத்து நாமக்கல் எம்ஜிஆர் சென்னைக்கு போகிறதுக்கு என்ன சொன்னார், ரவி இவ்வளோ செலவாகும், அது ஏதோ ஒரு போர்ஷன் நீங்கள் எடுத்துக்க சொன்னார் பார்த்தீங்களா. அடுத்து ஃபோனில் என்ன சொன்னார், ரவிச்சந்திரன் நீங்கள் எந்த காசும் செலவு பண்ண வேண்டாம், எல்லாம் நானே பார்த்துக்கிறேன், ஏன்னா எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர் டிவி டெவலப் ஆகணும், அதில் எனக்கும் ஒரு பங்கு இருக்குது, நீங்கள் ஆளை கேமராவோட வந்துருங்க போதும் அப்படின்ட்டாரு. ரைட், ஓகே, சந்தோஷம் அப்பா, நமக்கு செலவு மீதிரா, ஏதோ செலவு மீதிராங்கிறது இல்லை, செலவில் நல்லாவது அவர் எடுத்துக்கிறான்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா நம்ம சூழ்நிலை அப்படி. அப்புறம் என்னாச்சு, நேராக கேமரா வேணும்ல, அதாவது இந்த யூடியூப் சேனல் இந்த அளவுக்கு நான் வந்திருக்கிறேன்னா இதுக்கு அனைத்து விதமான டெக்னிக்கல் சப்போர்ட் அத்தனையும் பண்ணி அந்த எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர் டிவி ஆரம்பிச்சிலேருந்து அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அது அனைத்து விதமான ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு யோகம் யூடியூப் சேனலுடைய அதிபர் திரு நிருபன் சக்கரவர்த்தி அவர்கள். அவருக்கு இந்த தருணத்தில் அவருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவர்கிட்ட நான் போய் கேட்குறேன், சார் இந்த மாதிரி சென்னை இந்த மாதிரி ஃபங்க்ஷனு தலைவர் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், கேமரா வேணுங்க சார்னு. அவர் என்ன சொன்னார், என்னங்க சார் நீங்கள் கேமரா வேணுங்க எடுத்துகிட்டு போங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். அப்பா சந்தோஷம், அங்கேயும் ஓகே. அடுத்து என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு மோகனூர் இருக்கார், வடிவேலுன்ட்டு, அவர்கிட்ட சொன்ன உடனே கேட்டோம், அப்படியா சார் ரொம்ப ஹாப்பியான ஒரு நியூஸ் சார், பெரிய பெரிய ஆள்லாம் வராங்க, அண்ணன் சைதர் வர்றாரு, லதா மேடம் வர்றாங்க, நாமக்கல் எல்லாமே கலந்துக்கூட அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டா அவங்க கூட ஒரு பேட்டி எடுத்தால் கூட நம்முடைய எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர் டிவி ஓஹோன்னு எங்கேயோ போயிடும் சார், போகலாம் சார்னு அவரும் ஓகே சொல்லிட்டாருங்க. அடுத்து நான் வந்து இந்த யூடியூப் சேனலுடைய ஆரம்பத்தில், அதாவது ஆரம்பித்து இந்த அளவுக்கு வர்றதுக்குன்னா எங்கள் ஃபேமிலி மெயின், அதுக்கு மேலே மிக முக்கியமானவங்கன்னா ஒருத்தர் நிருபன் சக்கரவர்த்தி அவர்கள், அடுத்து சலீம் அவர்கள், சதாம் அவர்கள், இவங்களும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதாவது டெக்னிக்கல் லைன்லேயே சப்போர்ட் பண்ணவங்க யாருன்னா நிருபன் சக்கரவர்த்தி சார், சலீம் சார், சதாம் சார், இவங்களாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்ககிட்ட கேட்டேன், சலீம் சார்கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னேன், சார் இது வந்து நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு உங்களுடைய உழைப்புக்கு கிட்டத்தட்ட 4-5 வருஷமா உங்களுடைய இந்த உழைப்புக்கு கிடைத்த வெற்றி, உண்மையாலே இது உங்கள் தலைவர் புரட்சி தலைவர் தாங்க உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்காரு, அவரை கூப்பிட்டதான் நினைச்சு நீங்க போயிட்டு வாங்கினார். ரொம்ப சந்தோஷம். ரைட்டு, அடுத்து பார்த்தா இப்போ வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க, நாமக்கல் எம்ஜிஆர் எல்லாம் செலவெல்லாம் பார்த்துக்கிறேன்ட்டாரு, கேமரா நிருபன் சார் தரேன்ட்டாரு, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் சார் சலீம் சார் இவங்க ஓகே சொல்லிட்டாங்க, அடுத்து நம்ம வடிவேல் சார் ஓகே சொல்லிட்டாரு. இந்த விஷயத்தை சென்னையில் சினிஃபீல்டு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஆம்ஸ்டாங் சார்,
அவர்கிட்ட சொன்ன உடனே, சார் எவ்வளவு சந்தோஷமா நியூஸ் சொல்றீங்க, நீ சென்னை புறப்பட்டாங்க சார், நீங்க கேமரா கொண்டு வந்தாலும் சரி, இல்லை நான் சினி ஃபீல்டில் யூஸ் பண்ற கேமரா வச்சு உங்களை நாங்க படம் பிடிச்சு உங்களுக்கு நான் தரேன் சார், நீங்க வாங்க, நான் எல்லா சப்போர்ட் நான் பண்றேன்ட்டு அவரு வேற அங்க. பார்த்தீங்களா, அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நினைச்சாலே அத்தனை பேருமே ஆதரவு கரங்கள் தான். அத்தனை பேரும் அவர் எப்படி ஹெல்ப் பண்ணாரோ, அவர் எப்படி தன்னை நம்பினவங்களுக்கு, அதாவது புரட்சி தலைவர் எப்படி தன்னை நம்பினவங்கள ஹெல்ப் பண்ணாரோ, உதவுனாரோ, அனைவருக்கும் எல்லாத்துக்கும் செஞ்சாரோ, அது மாதிரி எனக்கு செய்யறதுக்கு இத்தனை பேர் இருக்கிறாங்களே அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவங்க மட்டும் இல்லைங்க, அவங்களையும் கூட இந்த சேனல் வளர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் யார் தெரியுங்களா? நீங்க. நீங்க இந்த தமிழ்நாட்டில் உள்ள, இந்தியாவில், உலகத்தில் உள்ள அத்தனை பேருமே, குறிப்பா புரட்சி எம்ஜிஆருடைய ரசிகர்கள், தொண்டர்கள், பக்தர்கள், நீங்களாம் இந்த எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர் டிவி தொடர்ந்து பார்க்கறதுனால தான் இன்னும் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 11,000 சப்ஸ்கிரைபர் இருக்குது. இது இந்த 11,000ங்கிறது லட்சங்களா கோடிகளா மாறி புரட்சி தலைவருடைய புகழ் பாடிக்கொண்டிருக்கின்ற எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவியை நீங்க தொடர்ந்து பார்க்கணும். நீங்க பார்க்கறது மட்டுமல்ல, உங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்க, சொந்தக்காரங்க எல்லாத்தையும் பார்க்க சொல்லணும். அதே மாதிரி லைக் பண்ணணும். இதுல வரக்கூடிய இந்த கருத்துக்கள் பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கு, இல்லையா இல்லைங்கிற உங்களுடைய கருத்து கமெண்ட்ஸ்ல பண்ணணும். எல்லாத்துக்கும் மேல எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும். இதுதான் என்னுடைய உங்ககிட்ட நான் பணிவான ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். என்ன செய்வீங்களா? நீங்க செய்வீங்க தானே? செய்வீங்கிற நம்பிக்கையில இப்பொழுது நான் சென்னைக்கு கிளம்புறேன். இப்படி ஒன்றும் ஃப்ளைட் நினைச்சுக்காதீங்க, ஏதோ பஸ்ஸோ ட்ரெயினோ எதையோ ஒன்றுல போயிட்டு புரட்சியோட இல்லத்துல இங்க நடக்கக்கூடிய அனைத்து ஃபங்க்ஷன்களையும் வீடியோ எடுத்து அதை எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவியில வழங்க இருக்கிறேன். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த வீடியோவை கேமராவோட படம் பிடிக்க டைம் லேட் ஆயிடுச்சு. தம்பி நம்ம பூபாலுக்கு டைம் லேட் ஆயிடுச்சு, சாப்பிட போகணும். இருந்தாலும் நான் சொன்னங்கிறதுக்கோசரம் சாப்பிடாம கூட இந்த வீடியோ நான் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லி தம்பி பூபால் அவர்கள் இந்த ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி எடிட்டிங் செந்தில், இவங்க எல்லாருமே, அதாவது புரட்சி தலைவர் பேரை சொன்னாலே சரிங்க, எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்குங்க. நாமக்கல் எம்ஜிஆர் அவர்கள் என்னைய கூப்பிட்டு ராமாவரம் இல்லத்தில் நடக்கக்கூடிய புரட்சி தலைவரின் 108வது பிறந்த நாளைக்கு நீங்களும் வாங்க ரவிச்சந்திரன் சொல்லும் போது என் மனசு என்னதுங்களா சொன்னது, அப்பா, அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன்னும் இருக்கிறாரு, நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு, நம்ம அந்த தெய்வத்துக்கு நம்ம பக்தனா இருக்கிறது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையான ஒரு விஷயம். அந்த தெய்வத்துக்கு பக்தனா இருந்து நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அத்தனையும் நமக்கு மட்டுமில்லாமல் தமிழகம் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள அனைவருக்குமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை உண்மையாலுமே நம்பி மனதார ஏற்றுக்கொண்டு அவரை கடவுளாக வணங்கி நம்ம குறைய அவர்கிட்ட சொன்னோம்னா போதும், மனசுல நினைச்சாலே நமக்கு அதை தீர்த்து வைத்து நமக்கு நல்லதொரு எதிர்காலத்தை உருவாக்குவாரு. கண்டிப்பா நமக்கு நம்ம எல்லாம் நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவாரு, உயர்ந்த ஒரு இடத்தை நமக்காக தருவாரு, நம்ம எல்லாம் சந்தோஷமா வாழ வைப்பாரு. எல்லாத்துக்கும் மேல எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு எனது குடும்பத்தினுடைய பங்களிப்பு ரொம்ப அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது, இனியும் இருக்குன்னு நம்புறேன். அதில் குறிப்பாக சொல்லணும்னா என் மனைவி சிலம்பு செல்வி, எங்கள் பொண்ணு பிரீத்தி, நரேஷ்குமார், ஹேவந்திகா, திஸ்வந்தரம், விஸ்வேஸ்வரம் எல்லாமே இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஆவலாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, லைக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சேனல் மறுபடியும் நல்லா டெவலப் ஆகிறதுக்கு அவங்களும் உறுதுணையாக இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு மிக முக்கியமானவராக இருந்தவர் எனது தம்பியும் தன்னம்பிக்கை எழுத்தாளருமான நாமக்கல் ஏஎச் சந்திர அவர்கள். அவரு தான் அவருடைய நண்பர் நிருபன் அவர்களை சந்திச்சு
எங்கள் அண்ணா ஒரு சேனல் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறாரு, அவருக்கு எல்லா வகையிலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு சொன்னார் என் தம்பி சந்துரு அவர்கள், நிர்மல் சார்ட்ட சொன்னார். அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கு வரைக்கும் அவர் செஞ்சுக்கிட்டு வர்றாரு. ஆக இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்து அவருக்கு நல்ல ஒரு லிஃப்ட் கொடுங்கன்னு சொன்ன சந்துரு அவர்களுக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவர் சொன்னதை கேட்டு எனக்காக அனைத்து ஹெல்ப்பும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நிருபன் சக்கரவர்த்தி அவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் AS ரவிச்சந்திரன். பாய்.